யார் அந்த சார்? மாசுவிடமே நான் கேட்கப் போகிறேன். அண்ணாமலை ஏற்படுத்திய திடீர் பரபரப்பு, நடக்கப் போகும் அதிரடி விவாதம், வார்த்தை விட்ட 4 அமைச்சர்களால் சிக்கப்போகும் திமுக. வணக்கம் நண்பர்களே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களும் கேள்வி கேட்ட நிலையில் இப்போது வரை அதற்கு காவல்துறை பதில் கொடுக்கவில்லை. யார் அந்த சார் என்பதை வெளியிடாமல் மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சார் கிட்டத்தட்ட யார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. குறிப்பாக ஞானசேகரின் மொபைலில் 1 வருடமாக யார் யாரெல்லாம் பேசினார்கள், எல்லா ரெக்கார்டிங் டேட்டாவும் என்னிடத்தில் உள்ளது என்று அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருந்தார். அதனால் அந்த சார் யார் என்பது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். என்றாலும் இதை காவல்துறை தான் வெளியிட வேண்டும் என்பதனால் அவர் அமைதி காத்து வருகிறார். காவல்துறையை பொறுத்தவரை ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே செயல்படுவார்கள். ஆளுங்கட்சியின் முக்கிய புள்ளிகள் தவறு செய்திருந்தால் அதை மூடி மறைத்துவிட்டு அதை வேறு கோணத்தில் திசை திருப்பி வெளியிடுவார்கள். அதன் காரணமாகவே தற்போது இந்த யார் அந்த சார் விவகாரம் அம்பலத்துக்கு வராமல் இருந்து வருகிறது. அதேபோல் சென்னை உயர் நீதிமன்றம் நியமித்த பெண் IPS குழுவினரும் ஞானசேகரன் மற்றும் 6 அடையாறு போலீசாரிடத்தில் விசாரணை நடத்தியவர்கள் இப்போது வரை அது குறித்த எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இதற்கு முக்கிய காரணம் காவல்துறையின் மேல் இடத்திலிருந்து யார் அந்த சாரை வெளியிடக்கூடாது என்று அவர்களுக்கு சீக்ரெட் உத்தரவு போட்டுவிட்டார்களாம். அதன் காரணமாக பெண் IPS அதிகாரிகளும் வார்த்தை விடாமல் அடக்கி வாசித்து வருகிறார்களாம். இந்த நிலையில்தான் தற்போது அந்த விஷயத்தை மீண்டும் அண்ணாமலை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது திமுகவின் அமைச்சர்கள் அண்ணாமலை என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்கருத்து சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் சேகர் பாபு, ரகுபதி, மா சுப்பிரமணியன் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு அவ்வப்போது பதில் கொடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மா சுப்பிரமணியன் அண்ணாமலையை தேவையில்லாமல் சீண்டி வம்பில் மாட்டிக்கொண்டுள்ளார். அவர் கூறுகையில், அரசு மருத்துவமனைக்கு வந்த நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லி புகார் செய்கிறார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்று என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறார். நிலைமை எப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் தான் நிறைய ஊர்களில் மருத்துவமனையில் டாக்டர்கள் இல்லாமல் மருத்துவம் பார்க்கிறார்கள், இதனால் பலர் உயிரிழக்கிறார்கள் என்று அண்ணாமலை பொய்யான செய்தியை பரப்புகிறார். இப்படி இவர் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் மருத்துவம் பார்ப்பதனால்தான் அரசு மருத்துவமனையில் பலரும் இறந்துவிட்டதாக சொல்வது குறித்து விவாதம் நடத்த வர தயாரா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியம். இதற்கு தான் அண்ணாமலை இன்று ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்து அண்ணாமலை கூறும்போது, தமிழ்நாட்டில் பல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை என்பதுதான் பெரும்பாலான பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதன் காரணமாகவே செவிலியர்களே மருத்துவம் பார்ப்பதால் மக்கள் அரசு மருத்துவமனை பக்கம் செல்வதற்கே பயப்படுகிறார்கள். இதைத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகர் கஞ்சா கருப்பு கூறியிருந்தார். ஆனால் இந்த அமைச்சர் மா சுப்பிரமணியனோ அப்படியென்றால் அது குறித்து நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இவர் இன்னொரு முறை அப்படி சொல்வாரே ஆனால் நடப்பதே வேறு என்று அரசு மருத்துவமனையின் அவலத்தை சொன்ன கஞ்சா கருப்புவை மிரட்டுகிறார். இப்படி தங்களது செயல்பாட்டில் தவறு உள்ளது என்று யாராவது சுட்டிக்காட்டினாலே அவர்களை இவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இப்படி மிரட்டினால் யாராவது இனிமேல் புகார் சொல்வார்களா? திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் உடனே அவர்களை அடக்கி வைக்கிறார்கள். அதைத்தான் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்கிறார். அதோடு கஞ்சா கருப்பு விவகாரத்தில் அண்ணாமலை என்னிடத்தில் விவாதத்திற்கு தயாரா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். நான் சொல்கிறேன், அதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது சம்பந்தமான விவாதத்தையும் முதலில் நடத்துவோம். அந்த சார் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கடுத்த விவாதத்தில் இறங்குவோம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை. இப்படி யார் அந்த சார் விவகாரத்தை நாம் மூடி மறைத்து விட்டோம், இனிமேல் யாரும் அதை பற்றி பேச மாட்டார்கள் என்று மு.க. ஸ்டாலினும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த இந்த நேரத்தில் மீண்டும் அண்ணாமலை அது குறித்து மா சுப்பிரமணியத்தை நோக்கி ஒரு பகீர் வெடிகுண்டை வீசியுள்ளார். ஆக யார் அந்த சார் என்பதை மா சுப்பிரமணியம் தான் என்று மட்டும்தான் அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் சம்பந்தப்பட்ட யார் அந்த சாரான மா சுப்பிரமணியத்தையே அது குறித்து விவாதம் நடத்துவோம் என்று அவருக்கு அழைப்பு விடுத்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவுக்கே உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் அண்ணாமலை.
அடுத்த செய்தி. தமிழ்நாட்டை பாவிகள் ஆளும்போது காவிகள் ஆளக்கூடாதா? மு.க. ஸ்டாலினுக்கு தமிழிசை பகீர் கேள்வி. தமிழகத்தில் திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதே ஊழலும் வேரூன்ற தொடங்கிவிட்டது. ஊழலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதே இந்த திமுகவினர்தான். அந்த அளவுக்கு அனைத்து திமுக புலிகளுமே மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகளாக இருந்து வருகிறார்கள். அதனால்தான் திமுகவின் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் இப்போது வரை நீதிமன்றங்களில் ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு திமுகவினர் என்னவோ தீர்க்கதரிசிகள் போலவும் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த அனைவருமே மனித புனிதர் ஆகிவிடுவார்கள் என்பது போன்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஏகப்பட்ட ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த பட்டியலை தான் தற்போது அமலாக்கத்துறை சேகரித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள் பாஜகவை வரவே விடமாட்டோம் என்று கொக்கரித்து வரும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார். அவர் கூறும்போது, ஏற்கனவே 2 மாநில முதலமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அதேபோல் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் வீட்டுக்கு அனுப்புவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும். பிரதமர் மோடி இங்கு வந்து தமிழக சட்டசபையில் பாஜகவின் செங்கோலை வைத்து அலங்கரிப்பார். பிரதமர் மோடி தனது கையால் செங்கோலை சட்டசபையில் வைத்த பிறகுதான் நாங்கள் அனைவரும் சட்டசபைக்குள் நுழைவோம். இப்படி ஒரு சபதத்தை பாஜகவினர் அனைவரும் எடுத்துள்ளோம் என்று கூறும் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது. ஊழல் இல்லாத திமுக புள்ளிகளே இல்லை. இப்படிப்பட்ட பாவிகள் இந்த நாட்டை ஆளும்போது காவிகளான நாங்கள் ஆளக்கூடாதா? மேலும் மு.க. ஸ்டாலின் தாய்மொழியான தமிழை தாங்கள் கரைத்து குடித்தது போல் பேசுகிறார். இவரால் தொடர்ந்து தமிழில் 4 வார்த்தைகளை பிழையில்லாமல் பேச முடியுமா? நான் சவால் விடுகிறேன். அதோடு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து சுதந்திரத்தை பற்றி ரொம்பவே பேசுவார். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவின் தினகரன் பத்திரிகை அப்போது இவர்களுக்கு எதிராக இருந்தது. அதனால் அந்த பத்திரிகை மதுரை அலுவலகத்தை இவர்கள் எரித்தார்கள். அந்த அளவுக்கு திமுக எப்போதுமே கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு கட்சியாகவே இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட இவர்கள் மத்திய அரசு இவர்களை முடக்குவது போலவும் திமுக அரசுக்கு எதிராக செயல்படுவது போலவும் பொய்யான அவதூறு செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் என்னை கேட்டால் இதுவே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் மும்மொழி திட்டத்தை இவர்கள் அமலுக்கு கொண்டு வர மறுப்பதற்கு இரும்புகரம் கொண்டு அடக்கியிருப்பார்கள். பிரதமர் மோடி என்பதனால்தான் கொஞ்சம் மனசாட்சியோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்கிறார். ஆனால் இதுவும் ஒரு அளவுதான். மு.க. ஸ்டாலின் அளவுக்கு மீறி செல்லும் போது பிரதமர் மோடியும் தனது அதிகாரத்தை பயன்படுத்துவார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாய் சவடால் அவரிடத்தில் எடுபடாது என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டு உள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். நண்பர்களே, அரசு மருத்துவமனை அவலங்களை பட்டியலிட்ட அண்ணாமலைக்கு எதிராக கருத்து சொன்ன அமைச்சர் மா சுப்பிரமணியன் அது குறித்த விவாதம் நடத்த தயாரா என்று அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பிய நிலையில் அது குறித்த விவாதமும் நடத்துவோம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது குறித்தும் விவாதம் நடத்துவோம் என்று அவருக்கு அண்ணாமலை அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று பிரதமர் மோடி கையினால் தமிழக சட்டசபையில் செங்கோலை வைத்து அலங்கரித்த பிறகுதான் நாங்கள் சட்டசபைக்கு நுழைவோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.